ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே இன்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. ஏசப்பா நமக்கு உதவி செய்றாங்க, நம்மளும் மத்தவங்களுக்கு உதவி செய்யணும், அப்படிதானம்மா? ஆமாப்பா, நம்மெல்லாம் ஏசப்பாவோட பிள்ளைங்க. அப்ப ஏசப்பாவோட சுபாவத்தை தானே வெளிப்படுத்தணும். நீங்களும் மத்தவங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சா ஏசப்பா உங்க மேல சந்தோஷப்படுவாரு. சரிம்மா. இன்றைக்கி நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். அதை தேவன் விரும்புகிறார். இப்போது நமக்கு நாமே வாழ்கிறது ஒரு வாழ்க்கை இல்லை, நம்ம மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அதுதான் முழு மனித வாழ்க்கை. நீங்கள் கடன் வாங்கிலாம் உதவி செய்ய வேண்டாம். உடத்தில் உள்ளதை ஷேர் பண்ணி இந்த நண்பனுக்கு ஒரு சின்ன உதவி செய்யலாம், இந்த குடும்பத்தாருக்கு ஒரு உதவி செய்யலாம். இது மாதிரி ஒரு இக்கட்டில் அகப்பட்டு கொண்டாங்க, என்ன முடியுமோ அந்த உதவி செய்யலாம் என்கிற மற்றவர்கள் மேல் அக்கறை நமக்கு இருக்குதா? ஆனால் நம்மகிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்க பரிசுத்தம் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி நானும் நீங்களும் சொல்லவே முடியாது. ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் இன்னும் உமக்காக ஊழியம் செய்வேன், நான் தீர்மானம் எடுத்தேன். அன்பான இன்னிலரும் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இன்னிலரும் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். பெண்களாகிய நாம் தெபோராளை போல கர்த்தருக்காக எழுந்து செயல்பட வேண்டும் என்பதற்காகவும், நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த இன்னிலரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி நடத்தி கொண்டு வருகிறார். இந்த நாளிலும் உதவி என்ற தலைப்பில் நிகழ்ச்சிகளை பார்க்க போகிறோம். நம்ம ஒரு இருளான இடத்துல நடந்து செல்லும் போது அதில் காணப்படுற ஒரு சின்ன வெளிச்சம் தான் நமக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அதே போல தான் கஷ்டத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு நம்ம செய்கிற ஒரு சிறிய உதவி அவங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் நன்மையும் கொண்டு வரும். இந்த உலகத்தில் தங்களுடைய தேவைகளை மட்டுமே மனசில் வச்சு அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அது நடுவில் ஒரு சிலர் மட்டும்தான் மற்றவர்களுடைய தேவையை அறிந்து அவங்களுக்கு உதவ முன் வராங்க. இப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்கிற இவங்க மூலமாக தான் உலகத்தில் மனிதனையும் காக்கப்படுது, தேவனுடைய அன்பும் வெளிப்படுத்தப்படுது. பிரியமானவர்களே, தேவனிடத்தில் உதவி பெற்ற நாம் நம்மால் இயன்ற உதவிகளை மற்றவர்களுக்கு செய்து தேவனுடைய அன்பை உலகிற்கு காட்டுவோம். இப்பொழுதும் துதிக்கு பாத்திரராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம் சகோதரிகளோடு இணைந்து துதித்து பாடுவோமா? பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் இனிய இல்லறம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். எங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை பாடி துதிக்க ஆயத்தமாக இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதிக்க போகிறோம். அவர் சத்துருவை ஜெயித்தவர், பிசாசின் தலையை சிலுவையில் நசுக்கின ஆண்டவர். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை பாடி துதிக்க போகிறோம். ஓசன்னா என்று சொல்லி நம்ம ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். எங்களோடு சேர்ந்து ஆண்டவரை பாடி துதிக்கிறீங்களா? எங்கள் வீடுகளில் இருக்கிற இடங்கள் நல்ல கரங்களை தட்டி ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவே அப்படிங்கிற சொல்ற பாடல நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம். ஆமென். நல்ல வீடுகள் இருக்கிற இடங்கள்ல கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோமா? ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே இன்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடுவோம் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, இன்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடுவோம் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, இன்றும் ஓசன்னா ஓசன்னா. ஓயாமல் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே இன்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. சத்துருவை மீதிப்பார், சத்துருவை மீதிப்பார், எதிரி அடங்குவார், எதிரி அடங்குவார், இயேசுவை ஜெயிப்பார், இயேசுவை ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார், ராஜரீகம் பண்ணுவார். சத்துருவை மீதிப்பார், சத்துருவை மீதிப்பார், எதிரி அடங்குவார், எதிரி அடங்குவார், இயேசுவை ஜெயிப்பார், இயேசுவை ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார், ராஜரீகம் பண்ணுவார். நீயோ கரங்களை தட்டியே துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை தட்டியே துதித்துக்
காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா 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 பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா 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 கட்டுகளை அறுப்பார் கட்டுகளை அறுப்பார் சாபங்களை முறிப்பார் சாபங்களை முறிப்பார் வேதனையை மாற்றுவார் வேதனையை மாற்றுவார் புது பலன் தருவார் புது பலன் தருவார் கட்டுகளை அறுப்பார் கட்டுகளை அறுப்பார் சாபங்களை முறிப்பார் சாபங்களை முறிப்பார் வேதனையை மாற்றுவார் வேதனையை மாற்றுவார் புது பலன் தருவார் புது பலன் தருவார் கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா 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 பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா 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 அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிற ஒரு ஆண்டவர், நம்முடைய கிருபையை பொழிகிறவர், கண்ணீரை துடைக்கிற ஒரு இயேசு. இந்த நேரத்தில் கூட நீங்கள் எந்த விண்ணப்பத்தோடு கூட அவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறீங்களோ, இன்னைக்கு உங்கள் சத்தத்தை கேட்டு விண்ணப்பத்தை கேட்டு கண்ணீரை துடைக்கிற இயேசு உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். விசுவாசத்தோடு கூட சேர்ந்து ஆண்டவரை துதிக்கலாமா? ஆமென். விண்ணப்பத்தை கேட்பார் விண்ணப்பத்தை கேட்பார் கிருபை பொழிவார் கிருபை பொழிவார் வாக்குத்தத்தம் செய்தார் வாக்குத்தத்தம் செய்தார் நிறைவேற்றி முடிப்பார் நிறைவேற்றி முடிப்பார் விண்ணப்பத்தை கேட்பார் விண்ணப்பத்தை கேட்பார் கிருபை பொழிவார் கிருபை பொழிவார் வாக்குத்தத்தம் செய்தார் வாக்குத்தத்தம் செய்தார் நிறைவேற்றி முடிப்பார் நிறைவேற்றி முடிப்பார் கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டிரு நீயோ கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டிரு என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா 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 பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஒரு விஷயம் பாடு ஓசன்னா. பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா 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 பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா 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 அப்படி கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர், எங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவன் நீர் அல்லவோ. இந்த நேரத்தில் இந்த இயேசு உங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறார். வாக்குத்தத்தம் செய்தவர், அதை நிறைவேற்றி முடிக்க வல்லமையுடையவர். அந்த இயேசுவை பார்த்தப்பா, நீர் எங்களுக்கு செய்த நன்மைகள், எங்களுடைய வாழ்க்கையை நீர் மாற்றி இருக்கிறீங்கப்பா. தீமையானதை நன்மையாய் நீங்க மாற பண்ணியிருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி இப்படி விண்ணப்பத்தை கேட்டாரே, கண்ணீரை கண்டாரே, இந்த விசுவாசத்தோடு கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். அவர் இம்மட்டுமாய் நம்மை நடத்தி வந்த பாதைகள் எவ்வளவு பெரியது. கரடுமுரடான பாதைகள்ல இந்த கண்ணீரோடு இருந்த பாதையில் ஆண்டவருடைய கண்ணீரை துடைத்து கரம் பிடித்து நடத்தினாரே. அந்த அன்புக்காக அந்த இயேசுவை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி ஒவ்வொன்றாய் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமென். ஆண்டவரே இயேசுவே, திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையே கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையே கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நடத்தி நீர் என்னை அமர்ந்த
நன்றி என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லும். ஆமென் அப்பா. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். மாறாவின் கசப்பை என்னில் நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திருப்பி தந்தீரே. மாறாவின் கசப்பை என்னில் நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திருப்பி தந்தீரே. மகிழ்ச்சியினால் இந்த உள்ளம் நிரம்ப செய்தீரே, மகிழ்ச்சியினால் இந்த உள்ளம் நிரம்ப செய்தீரே. மகிமைப்படுத்துவே மகிமைப்படுத்துவே, ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவே. மகிமைப்படுத்துவேன்னு சொல்லி விசுவாசத்தோடு ஆமென். ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவே. திரும்பி பார்க்கிறேன் நான் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். மரண பள்ளத்தாக்கில் இருந்த வேலையில கூட அவர் கரம் பிடித்து உடைய ஜீவனை பாதுகாத்தார். எத்தனையோ ஆபத்துகளில் இருந்து உடைய ஜீவனை பாதுகாத்து நடத்தினாரே. அந்த அன்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? நம்ம கேட்ட நன்மைகள் ஒருவேளை கிடைக்காம இருக்கலாம், ஆனா நம்ம ஜீவனோடு இருப்பது அவர் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம் அல்லவா? அந்த அன்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே எனக்கு ஜீவன் தந்திருக்கீங்கப்பா, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து, சோதனையான நேரத்துல என்னை நீங்க சூழ்ந்து கொண்டீங்களப்பா, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி மனதார ஆண்டவரை துதிக்கலாமா? ஆமென் இயேசுவே. சோதனைகள் சூழ்ந்த வேளை கதறி கூப்பிட்டேன், சோராமல் உம் கரத்தால் அணைத்துக் கொண்டீரே. சோதனைகள் சூழ்ந்த வேளை கதறி கூப்பிட்டேன், சோராமல் உம் கரத்தால் அணைத்துக் கொண்டீரே. சொல்லி முடியா நன்மைகளை எனக்கும் செய்தீரே, சொல்லி முடியா நன்மைகளை எனக்கும் செய்தீரே. நன்றி சொல்லுவே நன்றி சொல்லுவே, ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை வாழ்த்துவே. நன்றி மனதார ஆண்டவரை துதிக்கலாம். ஆமென். நன்றி சொல்லுவே, ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை வாழ்த்துவே. நன்றி சொல்லுவே நன்றி சொல்லுவே, ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை வாழ்த்துவே. நன்றி சொல்லுவே நன்றி சொல்லுவே, ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை வாழ்த்துவே. ஆமென் இயேசுப்பா, மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய வாழ்க்கை நன்மையால் முடிசூட்டினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் இங்கே துதிகளை ஏறெடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். பிரியமானவர்களே, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எல்லா சூழ்நிலையிலும் நாம் துதிக்க வேண்டும். இன்பத்திலும் துதிக்கணும், துன்பத்திலும் துதிக்கணும், நிறைவிலும் துதிக்கணும், குறைவிலும் துதிக்கணும். அப்படி துதிக்கும் போது நன்மையின் கிருபை நம்மளை தொடர் செய்து நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஜோதி அக்கா நாடகம் பார்ப்போமா? ஜோதி அக்கா, புது வருஷம் பிறந்தாச்சு. யார் யாரெல்லாம் என்ன தீர்மானம் எடுத்தீங்க? நான் ஒழுங்கா ஜெபம் பண்ணுவேன், பைபிள் வாசிப்பேன், உங்களுக்கு கீழ்ப்படிவன்னு தீர்மானம் எடுத்தமா. நானும் அண்ணனை போலதான் தீர்மானம் எடுத்தேன். ஏசப்பாக்கு பிடிச்ச பிள்ளையா வாழ்வேன்னு சொன்னேன். சூப்பர். தீர்மானம் எடுக்கிறது முக்கியம் இல்ல, எடுத்த தீர்மானத்துல உறுதியா இருக்கணும். உறுதியானா எப்படிமா? தானியேல் தீர்க்கதரிசி போலையாமா? கரெக்ட்.
அவருதான் நான் என்ன எந்த சூழ்நிலை மேலையும் தீட்டுப்பட மாட்டேன்னு இருதயத்துல தீர்மானம் பண்ணாரு. அம்மா, அவர் எடுத்த தீர்மானத்துல ஜெயிச்சாரா? ஆமாப்பா, என்ன நடந்தாலும் தீர்மானத்துல இருந்து விலக மாட்டேன்னு உறுதியா நின்னாரு. அதுக்காக அவரு எதையும் இழக்க ஆயத்தமா இருந்தாரு. தீர்மானத்துல உறுதியா இருந்தா என்னமா கிடைக்கும்? அவர் எடுத்த தீர்மானத்துல உறுதியா இருந்ததுல கர்த்தர் தானியேலை ஆசீர்வதிச்சாரு, ஞானம் கொடுத்தாரு, உயர்த்தினாரு. அப்ப நீங்க 2 பேரும் எடுத்த தீர்மானத்துல உறுதியா இருந்தா உங்களையும் ஆசீர்வதிப்பாரு. சரிம்மா, இனி இந்த தீர்மானத்துல உறுதியா இருப்பேன். ரொம்ப சந்தோஷம்பா. நானும் இருப்பேம்மா. அம்மா, அன்னைக்கு ஒரு தம்பிக்கு ஹெல்ப் பண்ணோம்ல, ஆமா, என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எனக்கு மட்டும் இல்ல, ஜோகனுக்கும் தான். ஆமாமா. நீங்க 2 பேரும் பேசுறத கேட்டா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அம்மா, நம்மளுக்கு வர வேண்டிய பொருளை இன்னொருத்தருக்கு கொடுத்தா மனசு கஷ்டப்படதானே செய்யும். ஆனா சந்தோஷம் ஏன் வருது? ஏன் தெரியுமா? உதவி செய்யறது ஏசப்பாவோட சுபாவம். பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு. ஏசப்பா இந்த உலகத்துல நன்மை செய்யறவராக சுத்தி தெரிஞ்சாரு. இங்க பாருங்க, ஆண்டவரோட சுபாவம் எப்படி தெரியுமா? 1 தேடி போய் உதவி செய்வாரு, இன்னொன்னு தன்னை தேடி வரவங்களுக்கும் உதவி பண்ணுவாரு. என்னப்பா யோசிக்கிற? நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். என்னப்பா யோசிக்கிற? இல்லம்மா, இன்னைக்கு காலையில நான் பைபிள் வாசிக்கும் போது ஒரு வசனம் வாசிட்டேன். அதை நினைச்சு பார்த்தேன். என்ன வசனப்பா? கர்த்தரோ எனக்கு உதவி செய்தாருன்னு வாசிட்டேன். அது உண்மைதான்ப்பா. நம்ம இன்னைக்கு உயிரோட இருக்கிறோம்னா அது கர்த்தரோட உதவியாலதான். ஏசப்பா நமக்கு உதவி செய்றாங்க, நம்மளும் மத்தவங்களுக்கு உதவி செய்யணும். அப்படிதானம்மா? ஆமாப்பா, நம்மெல்லாம் ஏசப்பாவோட பிள்ளைங்க. அப்ப ஏசப்பாவோட சுபாவத்தை தானே வெளிப்படுத்தணும். நீங்களும் மத்தவங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சா ஏசப்பா உங்க மேல சந்தோஷப்படுவாரு. சரிம்மா. என்னம்மா, என்ன விஷயம்? என்ன பார்க்கணும்னு சொன்ன? நீங்க ஜோதி அக்காவுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்தீங்கல்ல? ஆமா. அந்த வீட்டுக்கு ஜோதி அக்கா பணம் கொடுத்து முடிச்சிட்டாங்களா? இல்லம்மா, அது எப்படி கொடுக்க முடியும்? அது பெரிய தொகை இல்ல. அதுவும் இல்லாம ஜோதியால முழுசா கொடுக்க முடியாதுல்ல. அதனாலதான் மாசம் மாசம் கொடுக்கற மாதிரி பேசியிருக்கோம். ஓ, என்ன யோசிக்கிற? இல்லப்பா, நானும் அததான் கேள்விப்பட்டேன். அப்பா, எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? என்ன உதவி? இந்தாங்கப்பா. எதுக்கு? வாங்கிக்கோங்கப்பா. என்னதுமா அது? இதை எதுக்கு என்கிட்ட கொடுக்கற? அப்பா, ஜோதி அக்காவுக்கு உதவி பண்ணணும்னு 2-3 நாளா என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அதான் இந்த மாசத்துக்கான வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட்ட நானே கொடுத்துடலான்னு நினைச்சேன்ப்பா. நல்ல விஷயம் தானே, அத நீயே கொடுத்துட வேண்டியது தானே. அது வேண்டாம்ப்பா, நான் கொண்டு போய் கொடுத்தா அது நல்லா இருக்காது. அவங்க என்னை விட வயசுல மூத்தவங்க. இத நீங்களே கொடுக்கற மாதிரி கொடுத்துருங்க. நான் தான் கொடுத்தேன்னு தெரிய வேண்டாம். என்னம்மா நீ? இருக்கட்டும்பா. இந்த உலகத்துல உதவி செய்யறதே பெரிய விஷயம். அதுலயும் செய்யற உதவி வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற பத்தியா? உண்மையாவே உன்னை நினைச்சா பெருமையா இருக்குமா?
நாளைக்கு ஜோதிய பார்க்க போறேன், அப்ப நான் கொடுத்துறேன். சரிப்பா. என்ன தரகரண்ண இங்க நிக்கிறீங்க? இந்த அண்ணனை பார்க்க வந்தேன்க்கா. என்னென்ன ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது? இல்லக்கா, நான் நல்லாதான் இருக்கேன். பார்த்தா அப்படி தெரியலையே. சரி, சும்மா சொல்லுங்க. கொஞ்சம் அவசர தேவைம்மா. வீட்டம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதான் என்ன பண்றதுன்னு தெரியலம்மா. இந்த அண்ணன் கிட்ட கொஞ்சம் உதவி கேட்க வந்தேன். இந்தா ஜோதி, இதுல கொஞ்சம் பணம் இருக்கு, இந்தா இத வச்சுக்க. எனக்கு எதுக்குப்பா? இந்த மாசம் நீ வீட்டுக்கு கொடுக்கணும்ல, அதுக்கு வச்சுக்கமா. அதுக்கு நீங்க ஏன்பா கஷ்டப்படுறீங்க? உங்க அன்பு எனக்கு போதும்பா. ப்ளீஸ், இந்த பணம் எனக்கு வேண்டாப்பா. அப்படி சொல்லாத ஜோதி, இத ஆண்டவரா உனக்கு தரார்னு நினைச்சுக்க. இருந்தாலும் என்ன இருந்தாலும் இல்லனாலும் இங்க பாருமா, நீயா என்கிட்ட கேக்குற, நானா தானே உனக்கு தரேன். தயவு செஞ்சு வாங்கிக்க. தேங்க்ஸ்பா. அக்கா, நீங்க யோசிக்க வேண்டாம். நான் வேற யார்கிட்டயாவது கடனை கேட்டு பாக்குறேன். வேண்டாம்க்கா. பரவாயில்ல, நீங்க வச்சுக்கோங்க. இல்லக்கா, வேண்டாம்க்கா. பிடிங்க. நீங்க இதை திருப்பி தர வேண்டாம். போய் உங்க வீட்டம்மாவை கவனிங்க. ரொம்ப நன்றிக்கா. சரி. எப்படி இருக்க சுபி? நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஜோகன் எப்படி இருக்கான்? ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல? பிரச்சனை இல்லக்கா, எல்லாம் நல்லா போகுது. வருஷம் ரொம்ப வேகமா போகுதுல்ல? 2025 முடிஞ்சு அதுக்குள்ள 2026 ஆரம்பிச்சிடுச்சு. ஆமாக்கா, நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வேகமா போகுது. கர்த்தர் நல்லவர் சுபி. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அவர் செய்யற காரியம் ஆச்சரியமா இருக்கு. இப்ப சமீபத்துல ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துல ஒரு சின்ன பையன், அவனுக்கு ஆண்டவருடைய அன்பை குறிச்சு சொன்ன, அவனும் ஆண்டவரை இருதயத்துல ஏத்துக்கிட்டான். அவனுக்கு ஒரு ஆசை, புதுசா ஃபுட்பால் விளையாட ஷூ வாங்கணும்னு. ஆனா அது வாங்குற அளவுக்கு அவன்கிட்ட வசதி இல்ல. நான் சொன்னேன், நீ ஆண்டவரை நம்பு, அவர் உனக்கு வாங்கி தருவார்னு. அவனும் அத நம்பி ஆண்டவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டான். இது எனக்கு தெரியாது. ஆனா அந்த சிறுவனுடைய நம்பிக்கைய ஆண்டவர் கனப்படுத்தி அவன் கேட்ட மாதிரியே ஃபுட்பால் விளையாட ஒரு புது ஷூ வாங்கி கொடுத்துட்டாருமா. என்ன சுபி, என்ன யோசிக்கிற? அக்கா, நான் ஒரு விஷயம் சொல்றேன், ஆனா அது எப்படின்னு எனக்கு புரியல. சொல்லு. மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம்பா? இன்னைக்கு நாங்க ஃபுட்பால் விளையாடும் போது ஒரு அண்ணா ஃபுட்பால் விளையாடாம உட்காந்துட்டு இருந்தாங்க. எதுக்குன்னா நீங்க ஃபுட்பால் விளையாடலான்னு கேட்டதுக்கு எனக்கு ஷூ இல்ல, அதனால விளையாட முடியலன்னு சொன்னாங்க. அந்த அண்ணனை பார்க்க பாவமா இருந்துச்சுமா. அவங்களுக்கு ஒரு ஷூ வாங்கி கொடுங்கம்மா, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ப்ளீஸ்மா. சரிப்பா. அக்கா, ஒருவேளை நீங்க சொன்ன பையனா இருக்குமோ? இருக்கலாம் சுபி, நீ சொல்றத பார்த்தா அப்படிதான் தெரியுது.
பரவாயில்லம்மா, உன் பிள்ளைங்களுக்கு மத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்ன்ற எண்ணம் இருக்கு பாத்தியா, அது ரொம்ப நல்ல குணம்மா. ஆண்டவர் நமக்கு உதவி பண்றாரு, நம்ம மத்தவங்களுக்கு உதவி பண்ணணும். இதத்தான் நம்ம கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருமா. கண்டிப்பாக்கா. ம். என்ன மீனாட்சாக்கா இந்த பக்கம்? உன்னை பார்க்கதாம்மா வந்தேன். என்ன பாக்கையா? என்ன விஷயம்? சொல்றேம்மா, முதல்ல நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஆண்டவர் என்ன நல்லா வச்சிருக்காரு. நல்லதுமா. சொல்லுங்கக்கா, என்ன விஷயம்? எப்படி சொல்றதுன்னே தெரியல சுபி. ஏன்க்கா, எதுவும் பிரச்சனையா? பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, ஆனா ம், உன்கிட்ட ஒரு உதவி கேக்குறேன், தப்பா நினைக்காதம்மா. நான் ஏன்க்கா உங்களை தப்பா நினைக்க போறேன்? சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுமா. ஆ, அவசரமான சூழ்நிலை, எனக்கு யார்கிட்ட கேக்குறதுன்னு தெரியல. உன் ஞாபகம் தான் வந்துச்சு. இனிய இல்லறம். ஜோதிய கர்நாடகம் பார்த்தீங்களா? உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சா? இப்பொழுதும் நாம் ஜெபிக்க போகிறோம். விசுவாசத்தோடு நாம் ஏறெடுக்கும் ஜெபத்தை ஆண்டவர் கவனமாக கேட்டு நிச்சயமாக நமக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். இப்பொழுதும் நம் சகோதரிகளோடு இணைந்து நம் குடும்பங்களின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்போமா? இனிய இல்லறம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உங்களுக்காக ஜெபிப்பது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோன்னா, மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். அதை தேவன் விரும்புகிறார். இப்போது நமக்கு நாமே வாழ்கிறது ஒரு வாழ்க்கை இல்லை, நம்ம மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அதுதான் முழு மனித வாழ்க்கை. அப்படிங்கும்போது நமக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்து அதன் மூலமாக அவங்க சந்தோஷப்படுத்தி நம்ம சந்தோஷப்படுவது, அதான் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நமக்கு நாமளே வாழ்வது ஒரு பெரிய சாதனையும் இல்லை, சாதிக்கிறதும் இல்லை. மற்றவங்கள சந்தோஷப்படுத்தி நம்ம சந்தோஷப்படணும். பாருங்கள், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். எப்படி உதவி செய்து? ஒரு ஆபத்து நேரத்தில் உதவி செய்யலாம், ஒரு கஷ்ட நேரத்தில் உதவி செய்யலாம், உன்னிடத்தில் இருக்கும்போது இருக்கிறத கொடுத்து உதவி செய்யலாம், மற்றவங்களுக்கு உங்களால் இயன்றதை கொடுத்து உதவி செய்யலாம். அப்படி தானே? அப்படி உதவி செய்வதனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கும்போது, அதில் நமக்கு தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. தெரியுமா உங்களுக்கு? கர்த்தரோட வசனம் சொல்லுது. அப்போ பரலோகத்தில் தேவன் நமக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கன்னு சொல்கிறாரு. அப்புறம் உங்கள் இறுதியை எங்கே இருக்குதோ, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கே தான் உங்கள் இறுதி இருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ பூமியில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறத விட பரலோகத்தில் சேர்த்து வைங்க. இங்கே திருடன் திருடிட்டு போயிடுவான், அழிச்சிடுவான், அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ நம்மளை தேவனை ஆசீர்வதிக்கணும் அப்படிங்கும்போது மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும். மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்யும்போது நம்ம மனுஷன் தானே, எந்த நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும் ஏது நடக்கும், நம்ம இப்படியே நல்லாவே வாழ்ந்துக்கிட்டே இருப்போம் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. மற்றவங்களோட உதவி நமக்கு தேவைப்படும் போது நம்ம செய்ததெல்லாம் நினச்சி பார்த்து ஆண்டவர் நம்ம அந்த நேரத்தில் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதை நான் என் வாழ்க்கையில் கூட நான் அனுபவிச்சுக்கிறேன். நிறைய கர்த்தர் நம்ம மற்றவங்களுக்கு செய்யும்போது நமக்கு ஆண்டவர் செய்வதை நாம் அறிந்திருக்கிறோம், நம்ம பார்த்துருக்குறோம், நம்ம கேட்டிருக்கிறோம், அனுபவிச்சிருக்கிறோம். இது போல தான் ஒரு நாள் ஒரு வறுமைக்கோட்டுக்கு கீழே உள்ள ஏழ்மை நிலையில் இருக்கிற ஒருத்தர் ரொம்ப வறுமை, அவர் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமே இல்லை, ஒன்றுமே இல்லாத ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் போய் கேட்டாராம், ஐயா எனக்கு இன்றைக்கி சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நீங்கள் ஏதாவது எனக்கு கொஞ்சம் அரிசி இது கொடுத்தீங்கன்னா நான் அதை வாங்கி எங்கள் வீட்டில் பொங்கி சாப்பிட்டுக்குவேன் அப்படின்னு கேட்டாராம். அப்போ அவர் சொன்னார், எங்கள் வீட்லேயே இல்லை, எங்கள் வீட்டுக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நானே கஷ்டப்பட்டுருக்கிறேன், இந்த சூழ்நிலையில் நான் எப்படிப்பா உனக்கு தர முடியும் அப்படின்னு கேட்டாராம். அப்போ அவர் சொன்னாரா, நீங்கள் இருக்கிறத கொடுங்க, உங்களால் என்ன முடியுமோ கொடுங்க அப்படின்னு சொன்னாராம். அப்போ அவர் சொன்னாராம், சரி என்னால் என்றதை உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன மாதிரி ஒரு 25 அரிசி எடுத்து இதுதான் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி என்னென்ன மாதிரி கொஞ்சோண்டு அரிசியும் உள்ளங்கையில் வச்சாராம். இப்போ அவருக்கு என்ன செய்கிறதுனே தெரியல,
இவ்வளோதான் உன்னால் முடியுமா? அவ்வளோதான் என்னால் முடியும், இது கூட முடியாது, ஆனால் நீங்கள் கேட்குறீங்களே, அப்போ என்கிட்ட இருக்கிறது உங்களுக்கு தாரேன் அப்படின்னு சொல்லி அவர் தந்துட்டாராம். இவரும் வாங்கிட்டு போயிட்டாரு. கொஞ்ச நாள் ஆச்சுது. இவர் வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டம், என்ன பண்ணுறதே தெரியல. யாராவது உதவி செஞ்சால் நமக்கு கொஞ்சம் ஆசீர்வாதமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது ஒரு ஐயாவை சந்திச்சாராம். அப்போ அந்த ஐயா வந்து, என்னையா நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க அப்படிங்கும்போது, உண்மையிலேயே எங்கள் வீட்டில் ரொம்ப வறுமை, சாப்பாட்டுக்கு வழியே இல்லை, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கும்போது அந்த ஐயா சொன்னாராம், உன் கையை நீட்டு அப்படின்னாராம். கையை நீட்டினா அதே 25 அரிசியை கோல்டனில் கொடுத்தாராம். அதை வாங்கி பார்த்தோன்னே இந்த 25 அரிசி அவருக்கு ஞாபகம் வந்துச்சா. நாம் ஒரு ஐயாவுக்கு 25 அரிசி சாப்பாட்டுக்கு வழியிலேன்னு எண்ணி கொடுத்தோமே, அந்த 25 அரிசி தானோ இது கோல்டன் நமக்கு கொடுத்துக்கிறாரே அப்படின்னு சொல்லி அவர் பார்க்கும்போது அவர் டக்குன்னு மறைஞ்சிட்டாராம். அப்போ தான் இவருக்கு தெரியுமா, ஓ நம்ம கொடுத்தது வந்து ஆண்டவர் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத அவர் உணர்ந்து கொண்டாராம். பிரியமானவர்களே, ஆண்டோட வசனம் கூட அப்படி தான் சொல்லுது. நீங்கள் அறியாமல் தேவதூதர்களை உபசரிக்கிறீங்க, வேலைக்கு இறங்கும்போது கர்த்தருக்கு கொடுக்குறீங்க, ஆண்டவருக்கு கொடுக்குறீங்க, அப்போ அவர் கொடுத்ததை திரும்ப கொடுப்பாரு, இப்படி எல்லாம் வசனம் சொல்லுது. அப்போ நமக்கு ஒரு கஷ்டம், நமக்கு ஒரு தேவை அப்படிங்கும்போது கர்த்தர் அந்த நேரத்தில் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறாரு. இன்றைக்கி அதுக்கு தான் ஜெபம் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் யாருக்கும் உதவி செய்யாமல், அப்படியே ஒரு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காமல், அப்படியே மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இல்லாமல் நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம். இன்றைக்கி நம்ம ஆண்டோட பாத்தில் அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படி அவங்க ஜெபிக்கும்போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நம்மளை வந்து சூழ்ந்து கொள்ளும். அப்போ நீங்கள் இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணி, ஆண்டவரே நான் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், அந்த ஆசீர்வாதத்தை நான் சம்பாதிக்கணும், சுதந்திரிக்கணும், பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அர்ப்பணித்து நீங்கள் ஜெபம் பண்ணுனா, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரம் இல்லை, பரலோக ஆசீர்வாதத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். ஜெபம் பண்ணுவோமா? தாப்பனே, நாங்களும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த இணையிலர் நிகழ்ச்சியை பார்த்து எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அநேகருக்கு ஆண்டவரே உதவி செய்கிறதுனால பரலோகத்தில் ஆண்டவரே தங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறோங்கிற அந்த காரியத்தை ஆண்டவரே அறிந்து கொள்ள ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நீங்க கிருபை கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனால் நீங்கள் தேவதூதரை உபசரித்து உண்டுன்னு சொல்லி பார்க்கிறோமே அப்பா. இவ்வளோ பெரிய பாக்கியத்தை அந்த பிள்ளைங்களாம் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கிறோன்னு சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. பரலோகத்தில் தங்களுக்கு பொக்கிஷம் இருக்கிறதுனால பரலோகத்தின் காரியங்களை வாஞ்சிக்கிற அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை அந்த பிள்ளைங்களுக்கு நீங்க கொடுங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் இயேசப்பா மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் ஆண்டவரே, தங்கத்தில் கேட்கிறவங்களுக்கு நான் நன்மை செய்யணுங்கிற ஆண்டவரே அப்படிப்பட்ட நல்ல ஒரு மன இருதயத்தை, மன பக்குவத்தை ஒவ்வொருவருக்கும் நீங்க கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கொடுப்பதினால கிடைக்கிற அந்த ஆசீர்வாதத்தை, கொடுப்பதினால வருகிற அந்த மேன்மையை ஆண்டவரே இந்த பிள்ளைங்க அறிந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவரே அவங்க மனக்கண்களை கத்த நீங்க திறந்தருளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம்னு சொல்லி உங்க வார்த்தை சொல்லுகிறதே. இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே ஒவ்வொருவரும் கொடுக்கிறவர்களாய் நீங்க மாற்றி விடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அநேக ஆயிரங்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாய் தாங்கள் காணப்படுவதற்கு ஆண்டவரே இது நிமித்தமாய் ஆண்டவரே பரலோகத்தை தங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிற அந்த மகா பெரிய உன்னதமான ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை கொடுப்பீராக. நீங்க அப்படி செய்கிறவங்க அன்புக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு கண்டிப்பாக இந்த பரலோகத்தில் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். நம்ம அதை கர்த்தர் இந்த பூமியிலே அனுபவிக்க உதவி செய்வார். பரலோகத்துக்குள்ளே போகும்போது அங்கேயும் நம்மளை அறியாமலே இவ்வளோ பொக்கிஷம் நம்ம சேர்த்து வச்சோமா அப்படின்னு ஆச்சரியப்படுகிற அளவுக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ரெண்டாவதாக, பரலோகத்தில் மாத்திரம் இல்லை, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் குறைவில்லாமல் நமக்கு தந்து நம்மை வழி நடத்துவார். ஏன் நம்ம வாழ்க்கையில் எனக்கு வறுமை,
எனக்கு கஷ்டம், எனக்கு தேவை, எனக்கு கடன், எனக்கு தரித்திரம், இப்படியெல்லாம் நம்ம நினச்சி பார்க்குறோம். ஆசீர்வாதமே இல்லை அப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இது மாதிரி நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்வதில்லை, இந்த வாக்குத்தத்தை நம்ம வாழ்க்கையில் நிறைவேறுவதில்லை, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்க முடியல. நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது இந்த ஆசீர்வாதத்தையே இந்த பூமியிலேயே நம்மளால் அனுபவிக்க முடியும். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நமக்குள்ளே நிறைவேறும். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். இந்த பூமியில் அந்த ஆசீர்வாதத்தை நம்மளால் அனுபவிக்க முடியும். கஷ்டம், வறுமை, கண்ணீர், கடன் இந்த மாதிரி எல்லாம் வாழவே வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ சகோதரி இந்த மாதிரி ஜெபிப்பாங்க. நீங்களும் இணைஞ்சு ஜெபிக்கும்போது அந்த ஆசீர்வாதத்தை இந்த பூமியில் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற சூழ்நிலைகளை எல்லாம் ஆண்டவர் இயேசு மாற்றுவார். ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறப்பா. இவருடைய குடும்பத்தில் ஆண்டவரே ஒருவேளை ஏழெளிய ஜனங்கள் ஆண்டவரே, திக்கற்ற நிலைமையில் இருக்கிறதான பிள்ளைகள் ஆண்டவரே, இவர்களை தேடி உதவி என்று சொல்லி வரும்பொழுது ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் என்னுடைய குடும்பத்திலே வறுமை இருக்கிறதே, நான் தேவைகளின் மத்தியிலே இருக்கிறேனே, குடும்பத்திலே கடன் பிரச்சனையோடு கூட இருக்கிறேனே என்று சொல்லி ஆண்டவரே, நானே ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறேனே, நான் எப்படி இவர்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று சொல்லாதபடிக்கு ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் மற்றவர்கள் வரும்பொழுது ஆண்டவரே, உதவி என்று சொல்லி வருகிறதான பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஏசப்பா உதவி செய்ய வேண்டும் என்கிறதான அந்த மனப்பக்குவத்தை கர்த்தர் கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறையா. இந்த நாளிலும் ஆண்டவரே, யார் யார் அர்ப்பணித்து ஜெபிக்கிறாங்களோ ஆண்டவரே, இனி யார் வந்தாலும் நான் உதவி செய்வேன் என்று சொல்லி யார் யாரெல்லாம் வருகிறாங்களோ ஆண்டவரே, தகப்பனே இந்த பிள்ளைகளை அன்பாய் உபசரித்து நடத்தக்கூடியதான கிருபைகளினாலே கர்த்தர் அந்த பிள்ளைகளை நிரப்பும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறையா. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று வேதம் சொல்கிறதே ஆண்டவரே, அந்த வேத வசனத்தின்படி இந்த நாளிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறதான குடும்பங்களை ஆண்டவரே நீர் வர்த்திக்க பண்ணும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய குடும்பங்களிலே காணப்படுகிறதான ஆசீர்வாத குறைவுகளை கர்த்தர் மாற்றுவீராக. அவருடைய குடும்பங்களிலே கர்த்தர் ஆசீர்வாதங்களை கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் மெய்யாகவே நம்முடைய ஜெபத்தை கேட்டு அந்த பூமிக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களும் எங்களை சூழ்ந்து வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். மூன்றாவதாக, நாம் மற்றவர்களுக்கு நம்மால் இயன்றதை உதவி செய்யும்போது நம்ம கஷ்டம், ஆபத்து, விபத்து அப்படியே ஒரு சூழ்நிலை எதிர்பாராத விதமாக நம்மளை சந்திக்கும் போது அந்த நேரத்தில் நம்ம யாரோட உதவி இல்லாத ஒரு சூழ்நிலையில் நம்ம கண்ணீர் வடிச்சிட்டு என்னை பார்க்குறதுக்கு யாரும் இல்லையே, என்னை கவனிக்க யாரும் இல்லையே, உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே அப்படின்னு நினைப்பேன் பாருங்க. அந்த நிலைமையில் எதிர்பாராத விதத்தில் எதிர்பாராத உதவிகள் நம்மை தேடி வரும். அதை நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது, நம்ம எதிர்பார்த்துருக்கவே முடியாது. அந்த நேரத்தில் கர்த்தர் இந்த நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, அந்த வார்த்தையின்படி நன்மை செய்யாதிருந்தால் அந்த ஆசீர்வாதம் வராது. நன்மை செய்வதனால உண்டாகும் ஆசீர்வாதம், உதவிகள் பரத்திலிருந்து வரும், ஆண்டவர் அனுப்புவார். அப்போ அந்த நேரத்தில் எப்படி இந்த காரியம் நடந்ததுன்னு நம்மளே மலைச்சு போய் நிற்கிற அளவுக்கு நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போ அந்த ஆசீர்வாதம் நமக்கு தேடி வரணும்னா இப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்கிற ஒரு இருதயத்தை கர்த்தர் நமக்கு தந்து ஆசீர்வதிக்கணும். இப்போ சகோதரி, இதுக்கு தான் நம்ம ஜெபம் பண்ண போகிறாங்க. நம்மளும் இணைஞ்சு ஜெபம் பண்ணும்போது இப்படிப்பட்ட எதிர்பாராத ஆசீர்வாதங்களை நம்மளும் அனுபவிக்க முடியும். ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற இயேசப்பா. அந்த நாளில் ஆண்டவரே அநேகர் தங்களால் ஆன இயன்ற உதவிகளை அப்பா செய்யும் பொழுது, அப்பா தனக்கு ஒரு தேவை வரும் பொழுது, ஒரு ஆபத்து வரும் பொழுது, ஒரு விபத்து வரும் பொழுது கர்த்தர் எப்படியாவது யார் மூலமாவது நம்முடைய தேவைகளை சந்திப்பார் என்கிற அப்பா இருதயம் அவங்களிடத்துல அப்பா ஆண்டவரே உண்டாயிருக்கும் ஆண்டவரே. அப்பா அப்படிப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. இந்த நாளில் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவரே எங்களோடு இணைந்து ஜெபிப்பார்கள் என்றால் கர்த்தர் அவங்க தேவைகளை சந்திப்பீராக. அவங்க செய்த நன்மைகளை கர்த்தர் நீங்க நினைத்திருளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அவங்க தனிமையில இருக்கிற வேளையிலே அப்பா, அவங்க தேவைப்படும் பொழுது அப்பா, அவங்க கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற வேளையிலே கர்த்தர் அவங்களுடைய எல்லா தேவைகளையும் அப்பா நீங்க சந்தித்து அப்பா அவங்க இருதயம் ஆண்டவரை சந்தோஷப்பட்டு பூரிக்கும்படியான காரியங்களை நீங்க செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவங்க தேவைகளை சந்திப்பீராக. ஆபத்தில் அவங்க கூட இருந்து அப்பா
நீங்க நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு விருத்தியும் கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீங்க அப்படி செய்ய போற நன்மையான காரியங்களுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களெல்லாம் நீங்கள் கேட்டீங்கப்பா. மற்றவங்களுக்கு நாங்கள் உதவி செய்வதன் மூலமாக எங்களுக்கு நீங்கள் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பரலோகத்தில் எங்களுக்கு வைத்திருக்கிறீங்க, இந்த பூலோகத்தில் எங்களுக்கு வைத்திருக்கிறீங்க, எங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீங்க. ஆண்டவர், இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எங்களுக்கு வைத்திருக்கிறதை நாங்கள் அனுபவித்து உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்த உதவி செய்யுங்க. நாங்கள் மற்றவர்களோட தேவைகளில் நாங்கள் பங்கெடுக்கும்போது எங்கள் தேவைகளை எப்படி ஆசீர்வதிக்கிறீங்கிறத அறிஞ்சு எங்களுக்கு உதவி செய்கிற ஒரு தகப்பனுக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் ஜெபங்களெல்லாம் கேட்டதற்காய் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று வாக்களித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக நம் ஏறெடுத்த ஜெபத்திற்கு பதில் தருவார். விசுவாசத்தோடு அற்புதத்தை எதிர்பாருங்கள். இப்பொழுதும் சகோதரர் மோகன் சிலாஸ்ரஸ் அவர்களின் சிறப்பு செய்தியின் தொகுப்பை பார்ப்போமா? நாம் அறிந்திருக்கிறபடி நாம் ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்குரியது. ஆபிரகாமை சகல விதத்திலும் ஆசீர்வதித்ததை போல உங்களையும் உடைய குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள ஆபிரகாமை போல நமக்குள்ள பல சுபாவங்கள் காணப்பட வேண்டும். ஆபிரகாம் ஒரு சுயநலவாதியாய் வாழவில்லை. தான் ஆசீர்வதிக்கப்படணும், நான் உயர்த்தப்படணும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சுயநலமான ஒரு வாழ்க்கை வாழவில்லை. மற்றவர்கள் மீது அக்கறை உள்ள ஒரு மனிதராய் அவர் வாழ்ந்தார். நாமும் கூட அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக என்பதாய் வேதம் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது. நாம் மாத்திரம் உலகத்தில் வாழவில்லை. நம்ம சுற்றிலும் எத்தனையோ நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், கூட வேலை செய்கிறவங்க, கூட படிக்கிறவங்க, எத்தனையோ பேரை நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கிறோம். அவர்கள் மேலேயும் நாம் அக்கறை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பாருங்களேன். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. லோத்து ஆபிரகாமுடைய சகோதரன் மகன். அவரும் ஆபிரகாமோட கூட வந்து ஒரு கட்டத்தில் 2 பேருடைய ஆசீர்வாதம் பெருகினதுனால 2 பேரும் பிரிந்து போகிறார்கள். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து அவருக்கு பிரியமான இடத்தை எடுத்து கொண்டார். அங்கே போய் தன்னுடைய மந்தைகளோடு தன்னுடைய வேலைக்காரர் குடும்பத்தோடு அவர் ஆசீர்வாதமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார். இப்போ ஆபிரகாம் அதை எடுத்து அடுத்த பகுதியில் ஆண்டவருடைய வழி நடத்துதலின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தன்னை விட்டு பிரிந்து போய்விட்டான் சகோதரன் மகன். அவங்களுக்குள்ள வேலைக்காரர்களுடைய பிரச்சனை வந்ததுனால சமாதானமான முடிவு எடுத்தார். இப்போ நமக்குன்னு அவங்க காரியத்தை பார்க்கட்டோன்னே ஆபிரகாம் இருந்து விடவில்லை. தன் சகோதரன் மகன் மீது ஒரு கவனம் வைத்து கொண்டே இருந்தார். என்ன நடக்கிறது பாருங்க. 4 ராஜாக்கள் சேர்ந்து யுத்தம் பண்ண சோதம் குமாரோ அங்கே பட்டணத்தில் தான் அங்கே லோத்தும் அவருடைய குடும்பம் எல்லாம் இருக்கிறாரு. அவங்க வந்து யுத்தம் பண்ணி இந்த ராஜாக்களை முறியடித்து சோதம் குமார ராஜாக்கள் 5 ராஜாக்களை அடிமையாக்கி விட்டார்கள். அங்கிருந்த லோத்துவும் அவர்களோடு கூட அகப்பட்டு கொண்டார். லோத்து அவனுடைய குடும்பம், சொத்துக்கள் எல்லாவற்றையும், மிருக ஜீவன்களை எல்லாம் அவங்க கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டார்கள். இப்போ லோத்து அடிமையாகிவிட்டான். பொருட்கள் கொள்ளையாடப்பட்டு விட்டது. குடும்பம் அடிமைத்தனத்துக்குள் ஆகிவிட்டது. இந்த செய்தி ஆபிரகாமுக்கு தெரிய வருகிறது. ஒருவன் வந்து சொல்லுகிறான், இந்த மாதிரி இந்த ராஜாக்கள் வந்து யுத்தம் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லி. தன் சகோதரன் மகனுக்கு ஒரு ஆபத்து, அவன் குடும்பத்தை கொண்டு போயிட்டாங்களே தெரிஞ்ச உடனே நான் என்ன செய்ய முடியும்? அவங்க 4 ராஜாக்கள், நான் சாதாரண ஒரு மனிதன். இதுக்கு தான் அப்போவே நான் சொன்னேன், கொஞ்சம் பொறுமையாக நம்ம கூட அவன் ஒப்புரவாகி இருந்திருக்கலாம். அவசரப்பட்டு பிரிந்து போனா ஏன்னு என்ன செய்ய முடியும்? அப்படி ஆபிரகாம் சொல்லவில்லை. உடனே அவர் எழும்பி தன்னுடைய வேலையாட்களிலே இந்த மாதிரி யுத்தம் பண்ணக்கூடிய, எதிர்த்து நிற்கக்கூடிய ஆட்களை இருக்கிற ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு புறப்படுங்கன்னு சொல்லி, கர்த்தர் தன்னோடு கூட இருந்ததுனால ஒரு நல்ல இருதயத்தோட தன் சகோதரன் மகனை பாதுகாக்கணும்னு சொல்லி அவர் போய் யுத்தம் பண்ணி 4 ராஜாக்களை ஜெயித்து விடுகிறார். 5 ராஜாக்கள் அடிமையாக கொண்டு போகப்பட்டுள்ள விடுதலையாக்குகிறார். சோதம் குமார ராஜாக்கள், மற்ற ராஜாக்கள், லோத்தும் அவனுடைய குடும்பம், மனைவி, பிள்ளைகள், சொத்து எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வந்து விட்டார். அப்போ ஆபிரகாமுடைய நல்ல ஒரு இருதயத்தை பாருங்க. மற்றவர்கள் மீது அக்கறையுள்ள ஒரு மனிதன்.
நமக்கு என்னன்னு அவர் இருக்கலை. அவன் தவறாக பிரிந்து போனால் அது அவனுடைய விதி, அது அவனுடைய தவறு, நான் என்ன செய்ய முடியும் என்று இருக்கவில்லை. தன்னால் என்ன செய்ய முடியும்னு யோசிக்கிறார், ஜெபித்திருப்பார், தேவனுடைய வழி நடத்துதலை பெற்றிருப்பார். கர்த்தர் என் கூட இருக்கிறான்னு புறப்பட்டு போய் தன் சகோதரன் மகனை மீட்டு கொண்டு வருகிறார். அதான் ஆபிரகாமுடைய இருதயம், அதான் தேவனுடைய இருதயம். சுயநலவாதிகளாய் நாம் வாழக்கூடாது. நான், என் குடும்பம், என் பிள்ளைங்க, நாங்கள் வாழ்ந்திருந்தா போதும், மற்றவங்க எப்படியானா எனக்கு என்ன, அந்த மாதிரி வாழக்கூடாது. பிறனுக்கானவைகளை நோக்குவானாக என்று வசனம் சொல்லுகிறது. முதல்ல உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க, படிக்கிறவங்க, ஒரு சின்ன வட்டம் இருக்கிறது, தெரிஞ்சவங்க, அவங்க மேலே நீங்கள் அக்கறையாக இருக்கிறீங்களா? அவங்க மேலே நீங்கள் கரிசனையாக இருக்கிறீங்களா? அவங்களுக்கு ஒரு பாதிப்புனா நீங்கள் அதுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? அவங்க நம்மளால் என்ன உதவி செய்ய முடியும் அப்படின்னு பார்க்குறீங்களா? நீங்கள் கடன் வாங்கிலாம் உதவி செய்ய வேண்டாம். உடத்தில் உள்ளதை ஷேர் பண்ணி இந்த நண்பனுக்கு ஒரு சின்ன உதவி செய்யலாம், இந்த குடும்பத்தாருக்கு ஒரு உதவி செய்யலாம். இது மாதிரி ஒரு இக்கட்டில் அகப்பட்டு கொண்டாங்க, என்ன முடியுமோ அந்த உதவி செய்யலாம் என்கிற மற்றவர்கள் மேல் அக்கறை நமக்கு இருக்குதா? அவங்க தான் ஆபிரகாமுடைய சந்ததி. அவங்க தான் ஆபிரகாமின் இருதயத்தை, தேவனுடைய இருதயத்தை போன்றவர்கள். அப்போ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். பிரியமானவர்களே, சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்களின் சிறப்பு செய்தியின் தொகுப்பு உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் சகோதரி செல்லாராணி அப்பாத்துரை அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க இருக்கிறாங்க. நம்பிக்கையோடு தேவ செய்தி கேளுங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அருமையானவர்களே, புதிய ஆண்டுகள் பிரவேசிக்கும்படியான பாக்கியத்தை, ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நம்ம ஒவ்வொருக்கும் கர்த்தர் கிருபையாய் கொடுத்துருக்கிறாங்க. இந்த புதிய ஆண்டில் கூட நம்ம பல வகையிலே கர்த்தருடைய சமூகத்தில் தீர்மானம் எடுப்பது உண்டு. ஆனால் கட்டாய தீர்மானம் எடுக்கணும். ஏன்னா ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாங்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டுடைய சமூகத்தில் இன்னும் பரிசுத்தமாய் வாழும்படியாக தீர்மானம் எடுக்கணும். அது ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் தான். ஏன்னா ஆண்டுடைய வார்த்தை அதுதான், பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தம் ஆங்கள் என்று. நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. அதனால் நம்மகிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்க பரிசுத்தம் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி நானும் நீங்களும் சொல்லவே முடியாது. இந்த புதிய ஆண்டில் பல வகையான ஆண்டவர்களை பல வகையான தீர்மானம் எடுத்திருப்போம். அதை பார்க்க போனால் இப்போ நானே என்னையவே சொல்லுகிறேன்னா, ஆண்டவர் கிருபையாய் ஊழியம் செய்யும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கிருபையாய் கொடுத்துருக்கிறாங்க. ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் இன்னும் உமக்காக ஊழியம் செய்வேன், நான் தீர்மானம் எடுத்தேன். ஆண்டவர் சமூகத்தில் புதிய ஆண்டு பிரவேசிக்கும் போது, ஆண்டவரே இந்த ஊழியம் அல்ல, இன்னும் உமக்காக நான் ஊழியத்தின் பாதையிலே ஓடுவேன் ஆண்டவரே, உமக்காகவே வாழுவேன், என் வாழ்க்கையே உமக்கு தான் ஆண்டவரே. அப்படி இன்னும் ஆண்டவர் சமூகத்துக்குள்ளாய் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்துக்குள்ளாய் நான் கடந்து சென்றேன், தீர்மானித்தேன். அது மாத்திரமல்ல, ஆண்டவரே இன்னும் உங்கள் சமூகத்தை நான் காத்திருந்து ஜெபிப்பேன், இன்னும் ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் உங்கள் பாரம் புரிந்து நான் ஜெபிப்பேன், இன்னும் உபவாசிப்பேன், அதிகாலையில் காத்திருந்து ஜெபிப்பேன். ஆண்டவரே இந்த புதிய ஆண்டில் இன்னும் உமக்காக வாழும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி வாழுவேன், உம்முடைய காரியமாக நான் செயல்படுவேன், உமக்கென்று இன்னும் திரள் ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணும்படியாய் என்னை அர்ப்பணித்து நான் செயல்படுவேன் ஆண்டவரேன்னு சொல்லி நான் அப்படி ஆண்டவர் சமத்தை நான் தீர்மானித்தேன். பாருங்கள், இன்றைக்கும் ஒரு சிலர் என்னை பார்த்து 2ஆம் தேதி பார்க்குறவங்க சொன்னாங்க, என்னோட கூட ஊழியத்தில் இருக்கிற சகோதரிலாம் சொன்னாங்க, ஆண்டவர்கிட்ட கடந்த ஆண்டவட இன்னும் நான் ஜெபிக்கணும், ஆண்டவர் என் தரிசன கண்களை திறக்கணும், நான் அதுக்காக இன்னும் வாஞ்சித்து ஆண்டவர் சமூகத்தில் காத்திருப்பேன், ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்கணும், ஆண்டவர் அதற்காக என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்திக் கொள்வேன் அர்ப்பணிக்கிறேன், இன்னும் நான் ஜெபிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் தீர்மானித்திருக்கேன். அப்படி என் கூட ஊழியத்தில் இருக்கிறவங்க, இன்னும் புதிதாய் பார்த்தவங்க, 2ஆம் தேதி 3ஆம் தேதி பார்த்தவங்கலாம் கூட என்கிட்ட சொன்னாங்க, ஆண்டவர் சமூகத்தில் நாங்கள் இப்படிப்பட்ட தீர்மானம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் 2-3 தெரிந்த குடும்பத்தினுடைய பிள்ளைங்கள், பாலிய பிள்ளைங்க சொன்னாங்க, ஆண்டி இந்த வருஷம் நான் ஆண்டுடைய சமூகத்தில் இன்னும் நான் பரிசுத்தமாய் வாழும்படியாய் நான் தீர்மானம் எடுத்தேன், வேண்டாத
சிநேகிதிகளோடு வைத்திருக்கிற பழக்கத்தில் நம்ம ஒதுங்கிடுவோம். ஆண்டவருக்கு பயப்படுறவங்களா இருக்கணும், அப்படிப்பட்டவங்களோட தான் நான் ஃப்ரெண்ட்ஷிப் வைத்துக்கொள்வேன். இப்படியே சொன்னாங்க வாலிபர் பிள்ளைங்க. மற்ற ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் சற்று விலைக்கு வந்துடுவேன், அதனால் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்துக்குள்ளாய் வந்திருக்கிறேன். சில குடும்பத்தார் வந்தாங்க, கணவனும் மனைவியுமா ஜெபிக்க வந்தவங்க சொன்ன ஒரு காரியம், அவங்களே சொன்ன ஒரு காரியம், நாங்கள் 2 பேரும் வேலை பார்க்குறோம், எங்கள் 2 பேருக்குள்ள நான் வாங்குகிற சம்பளம் உங்களை விட ஜாஸ்தி, அப்படி போட்டி ஒரு பெருமை எங்களுக்கு உண்டு. அதை நிமித்தமாக சில வேளையில் எங்களுக்குள்ள வாக்குவாதம் கூட வருவது உண்டு. உங்களை விட நான் நிறையா சம்பாதிக்கிறேனே, எனக்குத்தானே அதிக உத்தியோகத்தில் அதிக பழு இருக்குது, அதனால் நீங்கள் எனக்கு வீட்டு காரியத்தை உதவி செய்ய, இப்படிலாம் நான் கோபப்பட்டிருக்கிறேன். ஆனால் இந்த வருஷம் நான் தீர்மானம் பண்ணேன், கர்த்தர் கொடுத்த உத்தியோகம், கர்த்தர் கொடுத்த சம்பாத்தியம், அதை கொடுத்து நம்ம பெருமை பாராட்டக்கூடாது. இது நிமித்தமாய் கணவன் மனைவியாக நாங்கள் போட்டி எங்களுக்குள் வரக்கூடாது, பொறாமல் வரக்கூடாது, பெருமை வரக்கூடாது. நாங்கள் விட்டு கொடுத்து போகணும். ஆண்டவர் கொடுத்த உத்தியோகம், ஆண்டவர் கொடுத்த சம்பாத்தியம் சொல்லி எங்களை தாழ்த்தி நாங்கள் குடும்ப வாழ்க்கையை நடத்தணும், இப்படிலாம் சொன்னாங்க. அதே போல் இன்றைக்கும் அருமையானே இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்களும் இந்த புதிய ஆண்டில் ஆண்டோடைய சமூகத்தில் பல தீர்மானம் எடுத்திருப்பீங்க. கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்படியாய் பல தீர்மானம் எடுத்திருப்பீங்க. ஆண்டவர் சமூகத்தில் நம்ம எடுத்த தீர்மானத்தின் நிமித்தமாய் கர்த்தருடைய உள்ள மகிழ்ந்திருக்கு. கர்த்தருடைய சமூகத்தில் இன்னும் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ளும்படி, ஆண்டவர் உள்ள நம்மை பார்த்து மகிழும்படியாய், தேவ அன்பிலே நம்ம நிலைத்திருக்கும்படியாய் நம்ம எடுத்த தீர்மானத்தை குறித்து சமூகத்தில் கர்த்தருக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் ஒன்று அறிந்து கொள்ளணும், தீர்மானிப்பது நல்ல காரியம், ஆனால் தீர்மானித்த நம்ம தீர்மானத்தில் நிலைத்திருக்கணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாங்க. ஒரு சகோதரி பாருங்க, கடந்த ஆண்டு இதே போல ஜனவரி மாதம் அவங்க குடும்பமாய் ஜெபிக்கும்படியாக கடந்து வந்தாங்க. அப்போ அந்த சகோதரி சொன்னாங்க, என் குடும்பத்தால் நான் தான் முதலாவது ரட்சிக்கப்பட்டேன், நான் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவர் இன்னைக்கு கிருபையாக ரட்சித்தாங்க, கர்த்தர் என் ஜெபத்தின் மூலமாக தான் என் கணவன் பிள்ளைகள்லாம் இன்னைக்கு கர்த்தருடைய ரட்சிப்பின் சந்தோஷம் தான் நிரப்பப்பட்டு இருக்கிறாங்க. நாங்கள் குடும்பமாய் ஆண்டவரை சேவிக்கிற ஒரு குடும்பம். அப்போ அவங்க சொன்னாங்க, ஆனால் இந்த வருஷம் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன் காணா. அப்போ சொல்லிட்டு அவங்க பேர் சாந்தி, எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க, மூத்த 2 பிள்ளைங்க கல்லூரி வாழ்க்கை, 3வது பிள்ளை ஹைஸ்கூல் படிக்கிறா. காலையில் நானும் உத்தியோகத்துக்கு போகிறேன், காலையில் நான் எழும்பி நான் பைபிள் வாசித்து ஜெபித்து விட்டு வீட்டு காரியங்களெல்லாம் பார்த்து எங்கள் 5 பேருடைய டிஃபன் பாக்ஸையும் நான் தான் ரெடி பண்ணணும். நான் ரெடி பண்ணி போகும்போது எனக்கு அவ்வளோ டயர்டாகிடும் பாருங்கள். என்னை அறியாதபடி வீட்டில் ஹஸ்பண்ட்டை கோவப்படுவேன், ஏன் இந்த சமையலை நீங்கள் உதவி செய்யலாமே, அவங்கள்ட்ட கோவப்படுவேன், என் பிள்ளைங்கிட்டலாம் கோவப்படுவேன், உங்களுக்கு சாப்பாடு டிஃபன் பாக்ஸை நான் எடுத்து வைக்க மாட்டேன், நீங்கள் தான் வைக்கணும், அப்படிலாம் சொல்லி காலையில் ஏதோ ஒரு வகையில் கோவப்பட்டு தாக்க ஆஃபீஸுக்கு போவேன். வீட்டில் எல்லாம் நான் கோவப்பட்டேன்னா ஒருத்தர் பேசவே மாட்டாங்க, வெளியில் பரப்பிட்டு போயிடுவேன் ஆஃபீஸுக்கு. ஆனால் இந்த வருஷம் 25வது வருஷம் 1ஆம் தேதி மாலையில் ஜெபிக்க முடியாது வந்தவங்க சொன்னாங்க, இந்த வருஷம் ஆண்டவர் எனக்கு எப்படியா இந்த கோபத்திலேருந்து எனக்கு விடுதலை கொடுக்கணும், நான் எரிச்சல் படக்கூடாது, எனக்கு பொறுமை வேணும், என்னால் முடியலைக்கா, காலையில் எல்லா காரியங்களையும் பார்த்து எல்லாரும் டிஃபன் பாக்ஸில் ரெடி பண்ண முடியலை, அதனால தான் எனக்கு கோபம் வந்துடுது. ஆனால் இந்த தடவை அப்படி ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன். அவங்க சொன்ன காரியம், ஆண்டவரே நான் கோவப்பட மாட்டேன், இனிமேல் பிள்ளைங்கிட்டையோ கணவர்கிட்டையோ நான் சந்தோஷமாக நடந்து கொள்வேன், நான் கோவப்பட மாட்டேன், எரிச்சல் பட மாட்டேன், குடும்ப பொறுப்பு உணர்ந்த ஒரு குடும்ப தலைவியாக நான் நடந்து கொள்வேன், தீர்மானம் எடுத்திருக்கிறேன்க்கா, எனக்காக ஜெபிங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஜெபிக்கும் பொழுது தான் கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்தாங்க பாருங்கள். சங்கீதம் 17:3 கடைசி வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணினேன். இந்த வார்த்தையை தான் அன்னைக்கு அந்த சகோதரிக்கு கர்த்தர் கொடுத்தாங்க. தாவீது சொல்லுகிறார், தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார், அந்த சகோதரிக்கு அந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்தாங்க. அப்போ ஆண்டோடைய சமூகத்தை அந்த வார்த்தையை சொல்லி அந்த சகோதரிக்காய் ஜெபித்தேன், ஆண்டவரே என் வாய் மீறாதபடிக்கு, சித்தமில்லாத வார்த்தை நான் பேசாதபடிக்கு, இந்த சித்தமில்லாத வார்த்தை வந்தால் தானே கோபம் எரிச்செல்லாம் வரும், அதனால் ஆண்டவரே மேட்டிமை ஏதாவது வார்த்தை வந்துடும், ஆனால் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணி இருக்கிறேன் உங்கள் சமூகத்தில் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி அந்த சகோதரிக்காய் ஜெபிக்க வைத்தாங்க. ஜெபித்து முடித்த உடனே
அந்த சகோதரியை சொன்னேன், தாவீது சொன்னது போல் அந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவரே, அந்த அபிஷேகத்தை தாருங்க, இந்த தீர்மானத்தை நிலைத்திருக்கும்படியான கிருபை எனக்கு தாங்க, இந்த தீர்மானத்தின்படி என்னை நடத்துங்க ஆண்டவரே, என் வாய் மீறாதபடி என்னை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே என்று ஜெபிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் கிருபை பாராட்டுவாங்க. ஆவியான என்ன சொல்ல வைத்தாங்கன்னா, காலையில் நல்லா எழும்பினவுடன் பைபிள் வாசி ஜெபம் வேலையை பார்க்க வரீங்க, நீங்கள் தூத்து பாடிக்கொண்டே உங்கள் வேலையை பாருங்கள். சமையல் வேலையோ, பரப்படுகிற ஆஃபீஸ் பரப்படுற காரியங்களை. இல்லை உங்களால் பாட முடியலையா, பாட்டை போட்டு விட்டுருங்க. ப்ரோக்ராம் நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற பாடல்களை போட்டு அதை கேட்டுக்கொண்டே உங்கள் வேலைகளை பாருங்கள். அந்த ஆண்டவரை துதிக்க துதிக்க ஆவியாண்ட பலத்தினால் நம்ம நிரப்பப்பட முடியும். ஏன்னா மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது என்ற வார்த்தையின்படி மாம்சம் நீங்கள் எல்லாருக்குமே மாம்சப்புறமா பலவீனம் வரும். கர்த்தருடைய ஆவியானவர் தான் நமக்கு உற்சாகத்தை கொடுக்க முடியும். கர்த்தருடைய ஆவியான பலத்தினால கோபம் எரிச்சல் வராதபடி நம்ம காத்துக்கொள்ள முடியும். ஆனால் ஆண்டுடைய சமூகத்தில் துதித்து பாடுகிற ஸ்தோத்திர பாடுகளை போட்டு நீங்கள் அதோடு சேர்ந்து பாடிக்கொண்டே வேலை பாருங்கள் சொல்லி கர்த்தர் கொடுத்த ஆலோசனை கொடுத்து அனுப்பினேன். பாருங்கள், இடையில ஃபோனில் பேசுவாங்க, இடையில சந்திக்கும்போலாம் இப்போ கர்த்தர் எனக்குள்ள பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்குறாங்க. என் பிள்ளைகளே சொல்கிறாங்க, என் வீட்டில் என் ஹஸ்பண்டே சொல்கிறாரு, எப்படி நீ இப்படி மாறிட்ட, கோபமே இல்லையே, கோபப்படவே முடியாது. முந்தி காலையில் வீடு 4 அந்த சகோதரி சொன்ன ஒரு காரியம், என் கணவர் என்னை பார்த்து வீடை 4 ஆக்கிடுவேன் 8 ஆக்கிடுவேன் இப்படிலாம் சொன்னவாங்கக்கா. இன்றைக்கி என் ஹஸ்பண்டே என்னை பார்த்து சொல்கிறாங்க, எவ்வளோ கோவப்படுவேன், இப்போ கோபம் இல்லாதபடி நீ சாந்தமாக ஒரு பொறுமையாக இருக்கிற. இப்போ வீட்டில் காலையில் என்ன சந்தோஷம், ஒருவருக்கொரு அன்பாய் பேசி நம்ம உத்தியோகத்துக்கு புறப்பட்டு செல்கிறோமேன்னு சொல்கிறாங்கக்கா. அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கும் அருமையானே ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாய் பல தீர்மானங்கள் எடுத்திருக்கிறோம். தீர்மானத்தில் நிலைத்திருக்கும்படியாக நம்மால முடியாது, கர்த்தருடைய ஆவியானவரால் எல்லாம் ஆகும். அப்போ உள்ளான ஆத்மா கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எடுத்த தீர்மானத்தில், பரிசுத்தத்திலே ஆண்டவருடைய சமூகத்தில் எடுத்த தீர்மானத்தில் நிலைத்திருக்கும்படியாய், தேவ அன்பு நம்ம இடத்த வெளிப்படும்படியாய், நம்மை பார்க்கிறவங்க நம்மோடு கூட கர்த்தர் இருக்க நம்ம அறிந்து கொள்ளும்படியாய், நம் மூலமாய் கர்த்தருடைய உள்ளம் மகிழும்படியாய், கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டுவான். அதனால் இன்றைக்கி எடுத்த தீர்மானத்தில் நிலைத்திருக்கும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க. உங்கள் உதவி வேணும், என் மூலமாய் உங்கள் உள்ள மகிழணும். நான் எடுத்திருக்க தீர்மானத்தின் மூலமாக உங்கள் உள்ள மகிழ்ந்திருக்கிற தேவாதி தேவன் உள்ள இன்னும் மகிழும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவரை என்னை வழிநடத்தி செல்லுங்கன்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியான உதவி செய்வாங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்மை அழகாய் போதித்து வழிநடத்தி செல்வாங்க. அந்த அனுபவத்தை கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கும்படியாய் நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிற ராஜா, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. புதிய ஆண்டில் பல புதிய தீர்மானங்கள் எடுக்கும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு கிருபை பாராட்டின தயவுக்காய் உள்ளத்தின் ஆழத்தில் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாள் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே புதிய புதிய தீர்மானம் எடுத்திருக்கிறாங்களே ஆண்டவரே, ஒவ்வொரு அந்த தீர்மானத்தில் நிலைத்திருக்கும்படியாய் ஆண்டவரே, உம்முடைய உள்ள எடுத்திருக்க தீர்மானத்தின் மூலமாய் இன்னும் மகிழும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆளுகை ஒவ்வொரு நிரப்பும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. உங்க வார்த்தையின்படி ஆண்டவரே, மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவியா உற்சாகம் உள்ளது ஆண்டவரே. அந்த உற்சாகத்தின் ஆவியானவர் அந்த ஆண்டவரை ஒவ்வொரு நிரப்பிருங்க ராஜா. ஆண்டவரே, உங்களுக்கு சித்தமில்லாத சிந்தனைகள் நினைவுகள் வராதபடி, உங்களுக்கு சித்தமில்லாத வார்த்தைகள் வாயில வராதபடி, உங்களுக்கு சித்தமில்லாத செயல்கள் நடக்கைகள் காணப்படாதபடி உங்க சமூகத்தில் எடுத்த தீர்மானத்தில் நிலைத்திருக்கும்படியாக கர்த்தருடைய ஆவியான பலன் ஊற்றப்படுவதாக. அப்படியாய் பரிசுத்த ஆவியின் ஆளுகளை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. போதித்து நடத்துகிற கர்த்தருடைய ஆவியானவரே, நீங்க முழுமையாய் பொறுப்படுத்திக் கொள்ள தயவுக்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோமாய் ஸ்தோத்திரிக்கிறோம். உங்க உள்ள மகிழும்படியாய் கர்த்தாவே ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீங்க கிருபை பாராட்டுகிற தயவுக்காய் நன்றி. எடுத்த தீர்மானத்தில் நிலைத்திருக்கும்படியாய் பரிசுத்த ஆவியான வல்லம் எங்களை நிரப்பி கொண்டிருக்க தயவுக்காய் உள்ளத்தின் ஆழ்த்த நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோமாய் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியான ஆளுகள் முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். உங்க நாமத்தை கர்த்தர் தொடர்ந்து மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய சமூகத்துல
எடுத்த தீர்மானத்தில் நிலைத்திருக்கும்படியாக பரிசுத்த ஆவியார் உதவி செய்வாங்க. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியார் இடம் கொடுத்து செபிங்க. கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலமாய் குடும்பங்கள் மூலமாய் மகிமைப்படும். ஆமென். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். நாளை நாளும் தேவனுடைய கூடாரத்தில் வைத்து நடைபெறும் திறப்பின் வாசல் உபவாச ஜெபத்திற்கு குடும்பத்துடன் கலந்து கொள்ள மறவாதிருங்கள். தேசத்திற்காக திறப்பில் நின்று ஜெபிக்கும் போது நிச்சயம் தேவன் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை மற்றும் நாளை மறுநாள் நடைபெறவிருக்கும் ஜெபிக்கலாம் வாங்க நேரலை நிகழ்ச்சி குடும்பத்துடன் காண தவறாதீர்கள். மீண்டும் மற்றும் ஒரு இணையலரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalamavadi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639-353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.